வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மீனாட்சி திருக்கல்யாணமும் அதனால் ஏற்படும் நன்மைகளும் தான். இன்று மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இதற்காக பல லட்ச பக்தர்கள் பல பக்கத்து ஊர்களும் வெளியூர்களிலும் இருந்தும் மேலும் மதுரையில் உள்ள மக்களும் மிக மகிழ்ச்சிகரமாக அதை கண்டு களிப்பார்கள். இதை பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் முன்பு 10 நாளும் அம்மன் வீதி உலா வந்து மதுரை மக்கள் அனைவருக்கும் தரிசனம் செய்வாள். மீனாட்சி அம்மனை நாம் வருடந்தோறும் ஆலயத்தில் சென்று சிறப்பாக தரிசிப்போம். ஆனால் இந்த சித்திரை திருவிழாவின் போது 10 நாளும் வீதி உலா வந்து மக்களுக்கு அவள் நேரடியாக அருள் பாலிப்பாள். இதை பார்ப்பதற்காக பல லட்ச பக்தர்கள் மதுரை மாட வீதிகளிலே நின்று அம்மனை மனதார வேண்டி நல்லாசி பெறுவார்கள். இவ்வாறு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் மிக சிறப்பாக நடைபெறும். பொதுவாக நாம் திருமணங்கள் என்றால் மனிதர்களுக்கு நடக்கும் திருமண வைபவத்தை தான் நேரடியாக கண்டு களித்து மகிழ்வோம். ஆனால் மதுரையில் நடக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை, தெய்வ திருக்கல்யாணத்தை பல லட்ச மக்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கல்யாண வீடு போலவே திருமணம் எப்படி மனிதர்களுக்கு நடைபெறுமோ அதேபோல் சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் அற்புதமாக திருமணம் நடைபெறும். இந்த தெய்வ திருமணத்தை பார்ப்பதற்காகவே பல லட்ச பக்தர்கள் வருவார்கள். இதை பார்ப்பதால் நமக்கு பல புண்ணியங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதை நேரில் பார்க்கும்போதும் சரி, தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கும்போதும் பல பக்தர்கள், பெண்மணிகள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி கட்டும்போது அவர்கள் கழுத்திலும் மஞ்சள் சரடை கட்டி கொள்வார்கள். இவ்வாறு நாம் மனதார வேண்டிக் கொள்ளும்போது அந்த வருடம் முழுவதுமே குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் என்பதை உணர்த்துவதாகும். நம் அனைவராலும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரில் காண முடியாவிட்டாலும் நாம் அந்த திருமண நாளன்று மனதார மீனாட்சி அம்மனை நினைத்து நம்மளால் முடிந்த ஏழை மக்களுக்கு தங்கத்தினால் தாலியோ அல்லது முடிந்தவரை பண உதவியோ செய்து இப்படி உதவி செய்து நாம் ஏழை மக்களின் மனதை குளிர வைப்பதால் அந்த மீனாட்சி அம்மனின் திருவருள் கிடைப்பதோடு நமக்கு அந்த வருடந்தோறுமே நல்ல சுபிட்சம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.